வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். அண்ட் கைஸ், சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் மண்டே நைட்டாக தீச்சு விட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜெலி ரிட்டர்ன்ஸாக பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஏஞ்சலி ரிட்டர்ன் பண்ணது இல்லாமல் மேக்ஸின் 2பிஏ சாம்பியன் வேறு ஆகிட்டாங்க. அண்ட் கைஸ், அவங்க வயச்ச வைப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு தான் இது. பெக்கி லின்ச் கூட 3 மேட்சா 2 மேட்ச் ப்ளே பண்ணாங்க. ஏஜெலியோட இதால் அங்கே வின் பண்ணியிருக்காங்க. செலிப்ரேஷன் பண்ணாங்க. மேக்ஸின் 2பிஏ நானும் யோசித்தேன், எப்படா இவங்களுக்கு எதாவது பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இன்டர் கான்டினல் உமன் சாம்பியனாக ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஏஜெலி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாங்க. இப்போ எப்படி ரொம்ப மிட்கார்டில் இருந்தாங்க, கீழ் மட்டத்தில் இருந்தாங்க, சும்மா யூஸ் பண்ணுறதில்ல, சும்மாவே இருந்தாங்க அந்த டீம் கூட. அதுக்கப்புறம் இப்போது திடீர்னு காட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய டைட்டில் ரெயினும் இவங்க பண்ண போகிற மேட்சஸும் பயங்கரமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவங்கள இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வளர்த்து விட்றாங்கன்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலி இந்த சர்வ் சீரிஸ் உமன்ஸ் 4 பேர் இருக்காங்களா, அதில் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரியா ரெப்லி பேசிட்டு போனாங்க. ரியா ரெப்லி கிட்ட இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறியான்ற மாதிரி. அதுக்கு ஷூர்ன்ற மாதிரி தான் சொன்னார். கண்டிப்பாக இந்த பக்கம் சேர்ந்தால் அந்த பெக்கி லின்ச் ஜாயின் பண்ணிவிடுவாங்க நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டாப் சிக்லரு. அண்ட் கைஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சிசாரோ, டாப் சிக்லரு, அப்புறம் ஜாக் ரைடு முதல்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டார். ஜான்சனோட நினைவு ஊட்டுவதுமா. ரெண்டாவது சோலோசிக் ஆப்போனண்ட்டு நான் டாப் சிக்லரை சொல்லியிருந்தேன். சிசாரோ வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஏடபிள்யூ இருக்கார். மேபி டாப் சிக்லர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. டாப் சிக்லர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பர்மனெண்ட்டாக இல்லை, இவர் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இல்லை ட்ரிபிள்ஏ இது ஷார்ப்பாக தான் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாரு. அதே ஜாக் ரைடர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு தான் சண்டை போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தலைமை. ஆனால் இல்லை, இந்த டிஎன்ஏவே இல்லை ட்ரிபிள்ஏவோட அது சார்பாக தான் பார்த்தீங்கன்னா அங்கே சண்டை போட்டார். இவர் டபிள்யூலாம் பர்மனெண்ட்டாலாம் இருக்க போகிறதில்ல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணி விட்டார். நானாக பார்த்தேன், வேறு லெவலில் இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஃபுல் செல்லு கொடுத்து சண்டை போட்டார். எந்த சோலோசிக்கோ மேட்ச் எப்பவுமே சில மேட்ச்லாம் டல் ஆகும். பட் இந்த மேட்ச் டல் ஆகாத காரணம் என்னென்னா டாப் சிக்லர் ரிட்டர்னு அவர் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சுக்கு அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ராவ் கூட அப்படியே கொஞ்சம் போர் அடித்து பார்க்காத மாதிரியே பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மூமெண்ட்டை பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி சொன்னது தான், டாப் சிக்லர் வந்தார்னா தரமாக இருக்க போதுன்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி வந்தார், தரமாக மேட்ச் பண்ணார். எதுக்கு ப்ரோ வந்தவங்கள தோக்க வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை. அவங்களுக்கு தேவை ஒரு மேட்ச் பண்ணி விட்டு போனோம். அது தோக்குறாங்களோ இல்லை ஜெயிக்கிறாங்களோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணால் போதுன்ற மாதிரி தான் இருக்காங்க. மேட்ச் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ப்ரோ சர்வீஸ் சீரிஸில் ஜான்சனா வர்சஸ் டாமினிக் மிஸ்ட்ரி சாம்பியன்ஷிப் மேட்ச் வைக்கிறாங்க. இப்போ தானே பிடுங்கினாரு. இருக்கிற 4-3 அப்பீரியன்ஸில் வேறு ஏதாவது நல்ல பெரிய ஆப்போனண்ட் வச்சு ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணாமல் என்ன ப்ரோ இப்படி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கைஸ் என்ன சொல்கிறது, டாமினிக் மிஸ்ட்ரி சாம்பியன்ஷிப் பிடுங்கினாரு. அதுக்கப்புறம் டாக்டி மேட்ச் ஒன்று பண்ணாங்க, அது சூப்பராக இருந்தது. இப்போது திரும்ப சர்வீஸ் சீரிஸுக்கு இவங்க போகிறாங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு அப்பீரியன்ஸ் தான் இருக்குது. அந்த அப்பீரியன்ஸ்லேயும் பெரிய ஆள் யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா டோர்னமெண்ட்டுக்கு எந்தெந்த நபர்ன்றதை வந்திருக்காங்க. அது இந்த வீடியோ சொன்னால் லென்த்தாக போயிடும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மேபி அது யார் இருக்கலாம். இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆன நியூஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் சீனாவோட சாம்பியன்ஷிப் கை மாறலாம். டாமினிக் மிஸ்ட்ரிக்கிட்டே கொடுக்கலாம். எப்படி கோடிக்கிட்டேருந்து சாம்பியன்ஷிப் வாங்கி கோடிக்கிட்டே கொடுத்தாங்க, அந்த மாதிரி டாமினிக் மிஸ்ட்ரிக்கிட்டேருந்து வாங்கி டாமினிக் மிஸ்ட்ரிக்கிட்டே கொடுக்க போகிறாங்க. எப்படி இவ்வளோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கடைசி ஆப்போனண்ட்டு ஜான்சினாவுக்கு சாம்பியன்ஷிப்போட மோத போகிறதில்ல. ஏன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜான்சினாவோட சாம்பியன்ஷிப்போட மோதனா ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜான்சினா அந்த சாம்பியன்ஷிப் தோற்றா தான் வேறு யாருக்கிட்டனா போவோம். இவர் ஜெயிச்சுட்டே போயிட்டாருன்னா சாம்பியன்ஷிப் எடுத்துகிட்டே போயிடுவார். அதனால தான் சொல்கிறேன், இந்த சர்வீஸ் சீரிஸ் இந்த மேட்சை வச்சு டாமினிக் மிஸ்ட்ரி கிட்ட திரும்பி அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச்சில் ஜான்சினா வின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் மோஸ்ட்லி என்னோட கருத்து. எல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் பிளான் இருக்கும். டபிள்யூவில் அதான் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ரூமர் அப்டேட்டும் இதான் வந்திருக்கு. ஏன்னா அப்போ தான் ஃபைனல் மேட்ச்சில் தலைமை வின் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம், ஒருவேளை ரீட்டைன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சாம்பியன்ஷிப் டாமினிக் மிஸ்ட்ரியோ அடுத்த ஃபேஸ் ஆஃப் தான் பார்க்குறாங்க. அடுத்த பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு இப்போ யோசிக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்ட்ரியோ 2 மேட்ச் போல். அது இல்லாமல் இந்த மொமெண்டம் க்ரியேட் பண்ணாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருந்தது. லெஜண்ட்ஸு கைஸ் இவங்க 3 பேருமே. ரே மிஸ்டீரியோ, ஜான் சீனா, சேமஸ்
3 பேரும் சேர்ந்து டேக் டீம் மேட்ச் அந்த ட்ரீமையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நானும் என்னடா சிங்கிள்ஸ் மேட்ச்லேயே ஜான்சனா இது போயிடுமான்னு பார்த்தேன். பட் இங்கே டேக் டீம் மேட்ச் பண்ணாங்க. சேமியஸோட மூமெண்ட்டும் ரே மிஸ்டீரியோவுது ஜான்சனாவுது தாறுமாறாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. மேட்ச்லேயும் வின் பண்ணியிருந்தாங்க. சேமியஸ் கூட ஃபைனல் ஆப்போனண்ட்டாக வரலாம், அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்காரு, செகண்ட் ரவுண்டுக்கு போயிட்டார். அந்த வகையில் சொல்கிறேன், சேமியஸ் மேபி வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்த நபர் வந்தால் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மூமெண்டம் க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ஜான்சனோட டூரை. எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வேறு என்எக்ஸ்டியில் வேறு வர போகிறாரு போல். என்எக்ஸ்டியில் வந்து ஒரு அப்பீரியன்ஸாக இல்லை மேட்ச் பண்ண போகிறான்னு தெரியல. என்எக்ஸ்டியில் வர போகிறாரு. இந்த கோல்டு ரஷ் ஏதோ ஒன்று நடக்குது, பார்க்கலாம் அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் அண்ட் கைஸ், குந்தரும் பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராக்கு வந்திருந்தார். அவரும் இந்த ஃபஸ்ட்டு இதில் குவாலிஃபை ஆகிட்டார். ரெண்டாவது பிரான்சன் ரீட் அண்ட் கார்மெலைஸ் மோத போகிறாங்க. அதில் யாரோ ஒருத்தவங்க வின் பண்ணிவிட்டு குந்தரை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கார்மெலைஸ் தான் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரான்சன் ரீடை இந்த வார் கேம்ஸுக்கு போகிறாருல்ல, அதனால் டிஸ்ட்ராக்ஷன் ஆகலாம். அங்கே ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் ஆகி தடுக்கப்படலாம். இந்த சம்பவத்தை தடுத்து போயின்னா கார்மெலைஸ் வின் பண்ணிட்டு வந்து இவங்களுக்குள்ளே மேட்ச் நடக்கும். அப்படின்னா பிரான்சன் ரீட் கூட வந்து குந்தர் கூட கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை அந்த சம்பவத்தில் தான் வந்து ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், என்னன்றது சரியாக தெரியல, கிட்ட வந்தால் தான் தெரியும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா குந்தர் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சம்பவத்தை வரும். வாட் அ சர்ப்ரைஸ்! ரோமன் அண்டு பிராக்கு சிஎம் பங்க்கு ஃபேஸ் டு ஃபேஸு. சிஎம் பங்க்கு பார்த்தாலே பாருங்கள், பிராக்கை ஒரு பார்வை அந்த 2013 போயிடுச்சு காலம். அது மாதிரி ரோமன் ரெயின்ஸும் பிராக்குக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்தது. சிஎம் பங்கை தூக்கி சூப்பர் பிளாக்ஸ் போடும் போதெல்லாம் அவர் இதே கொடூரமாகுது, தூக்கி தூக்கி அடிக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் அந்த பேரிகேட்டில் பிரான்சன் ரீட் அந்த செக்யூரிட்டியோட தூக்கிட்டு போய் அடிக்கிறது வேறு லெவல். மேடிசன் ஸ்கொயர் கார்டை எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தீச்சு விட்டாங்க. முன்ன ராக்கையும் ரோமனையும் வச்சு அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டாங்க. முன்னொரு டைம் ஞாபகம் இருக்கா மேடிசன் ஸ்கொயர் கார்டில். இங்கே பிராக் ரோமனே வச்சு இது பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இது முடிஞ்ச ஆஃபரில் வேறு ரோமன் ரெயின்ஸும் சிஎம் பங்க்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்தது. ஆனால் கோடி ரோஸை ஒரு இதாகவே பொருட்டாக எடுத்துக்கல. அதுக்கு அந்தாண்ட சைடில் நிற்கிறாரு கோடி ரோஸும் ரோமனும் பார்த்துக்கவே இல்லை, கீழே நின்று மறைச்சி பார்த்தாங்க, அவ்வளோதான். பட் இங்கே ரோமன் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் கூட தான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தாரு. ஒருவேளை WrestleMania 42ல் இருக்குமோ, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். இப்போதைக்கு அஃபிஷியல் ஆகிடுச்சு. ரோமன் டீம் பக்கம் 5 பேர், பிராக் லெஸ்னர் டீம் 5 பக்கம். 2 டீமுமே தாறுமாறாக இருக்காங்க ஆளுங்க. எந்த டீம் வின் பண்ணுன்றதை சொல்லவே முடியாது. போன டைம்னா சொல்லிடலாம் ரோமன் டீம் வின் பண்ணும்போது, அதுக்கு முன்னாடி டீமில் ரேண்டி டீம் வின் பண்ணும்போது சொல்லிடலாம். இந்த டைம் கஷ்டம்தான். புது மெம்பர் பிராக் ரிட்டர்ன் பண்ண பிராக் டீமா இல்லை புது விஷன், அதான் பிராக் விஷன் டீமா இல்லை ரோமன் டீமா என்னன்றது தெரியல. பார்க்கலாம், அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேறு சூப்பர் அப்டேட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.